Students, today we are going to discuss about how to draw movements. And this will be useful for you to draw in the storyboarding when it comes to storyboarding. Okay. First, draw a line of action. Envisioning a single line overlaying your drawing. Envisioning means imagine. You have to imagine a single line. Overlaying your drawing can be a simple way of creating a feeling of movement. Okay. And this line of action can either be straight or curved. Both can be different feeling of movement. So you can draw it as a straight or curved, but both of them have a different feeling of movement. Okay, different feeling of emotions. While a straight line is usually very fast. Straight line போட்டு நம்ம லைன் ஆஃப் ஆக்ஷன்ஸ் ஏதாவது ஒரு ஆக்ஷன்ஸ் வரைஞ்சோன்னா அது நமக்கு எப்படி ஒரு எஃபெக்ட் கொடுக்கணும், ஒரு மாதிரி ஃபாஸ்ட் மூவ் கொடுக்குற மாதிரி இருக்கும், ஒரு டைரெக்டாக ஒரு கான்செப்ட் தெரிகிற மாதிரி இருக்கும். A curved line can create more graceful mood. Curved line வந்து ஒரு மாதிரி presentful, ஒரு மாதிரி blessing mood. Okay. However, it is best to avoid a perfectly straight line vertical line of action. ரொம்ப perfect straight line vertical வரையறத வந்து அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. Which may make a drawing feel static. ஒரு மாதிரி அதுல ஒரு லைஃபே இருக்காத மாதிரி இருக்கும். ஓகேவா? Next one, show what the character is thinking. So the lines நீங்கள் வரையும் போது என்ன திங்க் பண்ணுறத கொஞ்சம் you have to depict it. The character's thoughts will help to suggest their actions. So thoughts, phase, just as imagine our favorite television and film. Characters to be real. We should try to imagine the characters we create have minds of their own. If a character in a drawing is moving or acting, they should have for doing so. ஓகேவா? ஸோ அதில் நீ வந்து ஆக்ஷன்ஸ் காமிக்கும் போது அதுக்கு ஏன் அதை அந்த ஆக்ஷன் காமிக்குதுன்னு வந்து யூ ஷுட் நோ. ஓகே, வெதர் இட் இஸ் அ ப்ராட் ஆக்ஷன் சச் அஸ் ஸ்ப்ரிண்டிங்னா ஸ்பீட். வை யூ ஹாவ் டு கிரியேட் ஆக்ஷன் அஸ் அ ஸ்பீட் ஆர் அ சப்டில் மேனரிசம். சப்டில்னா ஒரு மாதிரி டெலிகேட் ஒரு டிஸ்கிரைபிங் மேனரிசம். ஓகே, சச் அஸ் ட்வில்லிங் அ ஸ்ட்ராண்ட் ஆஃப் ஹேர். ஹேர் வந்து ஏன் வந்து குயிக்காக ஸ்பின் பண்ணுற மாதிரி ரவுண்ட் அடிக்கிற மாதிரி நீங்கள் ஏன் வரைஞ்சிருக்கிறீங்க. ஸோ த கேரக்டர் பீயிங் ப்ரெசன்டட் would most likely have a conscious or unconscious reason for doing so. ஸோ நம்ம வந்து அன்கான்ஷியஸாகவும் ஏதோ ஒரு கேரக்டர் வரையணுன்ட்டு நம்ம வரையலாம், இல்லைனா கான்ஷியஸாக இல்லை இந்த கேரக்டருக்கு ஹேர் இப்படி பறக்கிற மாதிரி ஒரு ஸ்பின் அடிக்கிற மாதிரி வேணும்னு நம்ம வரையலாம். ஸோ கீப்பிங் திஸ் இன் மைண்ட் வில் ஹெல்ப் அஸ் டு மேக் அவர் கேரக்டர். இதெல்லாம் வந்து நம்ம மைண்டில் வச்சுருந்தோன்னா கேரக்டரோட தாட்ஸ் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அந்த லைன் ஆஃப் ஆக்ஷன்ஸ் பண்ணோன்னா கேரக்டர் ஃபீல் மோர் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ரிலேட்டபிள். நெக்ஸ்ட், கான்ட்ராஸ்ட் ஸ்ட்ரெயிட்ஸ் அண்ட் கர்வ்ஸ். A balance of straight and curved lines brings a drawing to life. So நம்ம ரொம்ப straight lines avoid பண்ணணும்ட்டு I was telling you, but ஒரு balanced straight and curved lines இருந்துச்சுன்னா it brings life. It brings lively to the character. Okay, so the contrast between straight lines and curved lines is an essential design element. A sketch made up of straight lines would feel too tense. A sketch made up of straight lines வந்து ஒரு மாதிரி டென்ஸ்டா தெரியும். While a drawing mostly curved lines would lack structure. would lack structure வந்து அந்த ஸ்ட்ரக்சரைஸ்டாக இருக்காது, ஒரு ஃபார்மலாக இருக்காது, பட் அன்ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும் கர்வ்ட் லைன்ஸ் போனீங்கன்னா. பட் இட் கிவ்ஸ் அ வண்டர்ஃபுல் ஃபீலிங் ஆஃப் மூமெண்ட்ஸ். ஸோ கர்வ்ஸ் ஆர் ஜென்ரலி யூஸ் டு சஜஸ்ட் த மோர் ஃப்ளஷி பார்ட் ஆஃப் த ஃபிகர். அந்த ஃபிகரில் இருக்கிற அந்த ட்விஸ்ட்டு, அந்த ஃப்ளஷி, அந்த கார்னர்ஸ் எல்லாமே தெரியும் கர்வ்ஸில். Whereas straights are most commonly to imitate stable and solid segments. அப்படியே கால்னா அந்த ஒரு கால் அவ்வளோதான். அந்த கர்வில் இருக்கிற அந்த முட்டு அதெல்லாம் நமக்கு சரியா தெரியாது. So for example, compare the use of a straight line for a character's back and the soft curve of the stomach.
ஸோ வந்து கேரக்டரோட ஸ்டொமக்கு அதெல்லாம் கர்வில் வரைஞ்சதா it will be good. If you go for straight lines, it will not give any feelings or movements. Draw from life. Get out and about for some invaluable drawing experience. Drawing from life is an extremely helpful observation tool. So நம்ம வந்து நேரில் போய் பார்த்து, whether it is in a classroom or at your local cafe, sketching and observing people around you can be beneficial in learning how to draw the human figure and the many emotions. ஸ்ட்ரெயிட்டாக யாராவது உட்கார வச்சு நீங்கள் வந்து அவங்கள அப்சர்வ் பண்ணி வரையது கூட it brings life to your drawings. Okay, so you can also practice like that. Alternately, there is live drawing classes. These tend to consist of a mixture of lengthy and short poses. Poses set over a long period of time enable it to capture details and study human anatomy, while quick poses are better suited to the gesture drawing technique. So நம்ம நேர்ல வந்து உட்கார்ந்து அவங்கள வரையும் போது you will get more details to draw. So you will learn lot of things to how to draw the details in a character. அதுக்கப்புறம் வந்து use gestures. An immediate gesture can be recorded in a short space of time. Gesture drawing is a quick way to capture the overall message of a figure. These observational drawings are often done in very short segments. In a live drawing class, the model may only pose for 30 seconds, forcing the artist to get their first impressions down on paper. So gestures வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் காலர் லிஃப்ட் பண்ணுற மாதிரி நடக்கிறது, தலையை தூக்கிட்டு நடக்கிறது, அந்த திமிரா தோரணையாக நடக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து கெஸ்டர்ஸ். காலுக்கு மேலே கால் போட்டு உட்காருது, தட் அண்ட் ஆல் யூ கேன் ஆல்சோ, அதெல்லாம் வந்து போசஸ். கெஸ்டர்ஸ் இஸ் அதர்வைஸ் போசஸ். கேரக்டருக்கு வந்து நம்ம போசஸ் வச்சு நம்ம ட்ரா பண்ணுறது. Employ shape language. Different shapes also can communicate a unique character. The use of different shapes is a major tool in character design. Shapes வச்சு நம்ம characters நம்ம வரையலாம். As well as helping to convey personality, shapes can also suggest movements or emotions. Different types of shapes, triangles, circles, இதெல்லாம் rectangles, squares, இதெல்லாம் வச்சு கூட நம்ம வந்து வரையலாம். A character made up of squares may feel more slow. ஸ்கொயர் வச்சு நீங்கள் வரைஞ்சிங்கன்னா they will look more stable. This character is a very slowy personன்ற மாதிரி தெரியும், very comic அப்படின்ற மாதிரி. Whereas one made up of triangles வந்து may give of a more excitable feeling. So triangles வச்சு ஒரு ஃபிகர் வரையும் போது ஒரு excitable feelings கொடுக்குமா. Circles or curves are often used for likable characters and can make them feel friendly and bouncingனா ஒரு மாதிரி confident person, ஒரு friendly personன்றது தெரியுமா. Next வந்து tilt and twist. Twisted posture instantly creates an interesting pose. Twisted posture. A simple way to create a more dynamic pose is to practice using நல்ல ஒரு டைனமிக்கான ஒரு கிரியேட்டிவான போஸ் வேணும்னா you can use tilt and twist. As a camera tilt and twist மாதிரி நீங்கள் drawingல tilt and twist வரையலாம். To help avoid a static pose. அந்த static அப்படியே அந்த ஒரு சிலையை பார்க்குற மாதிரி இல்லாமல் using different angles. For instance, the angle of the character soldiers could contrast with the angle of their hips. So ஷோல்டருக்கும் ஹிப்ஸுக்கும் ஒரு கான்ட்ராஸ்டாக ஒரு ஆங்கிள்ஸ் நீங்கள் ஒரு வரையலாம், ஒரு ட்விஸ்ட் அந்த இடத்துல வைக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் ட்ராயிங் வித் ஆங்கிள்ஸ் அட்ட பேரலாக அப்படியே அங்கே அப்படியே இருக்கிற மாதிரி இங்கேயும் ஸ்டொமக்கில் அதே பேரலல் இது வைக்காதீங்க. ஸோ கான்ட்ராஸ்டிங் ஆங்கிள்ஸ் கிவ் த ட்ராயிங் அ ஃபீலிங் ஆஃப் ஃப்ளோ அண்ட் ரிதம். ஒரு கண்டினியூட்டி மாதிரி இருக்கும், ஒரு ரிதமிக்காக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அப்ளை ஸ்குவாஷ் அண்ட் ஸ்ட்ரெச். ஸ்குவாஷ்னா இட்ஸ் அ க்ரஷ் ஆர் ஸ்குவிசிங் சம்திங், ஓகே, வித் ஃபோர்ஸ் டு ஸோ தேட் இட் பிகம்ஸ் ஃப்ளாட் ஆர் சாஃப்ட். ஸ்குவிஸ் பண்ணி அதை அப்படியே சாஃப்ட் ஆக்குறது, இல்லைனா ஃப்ளாட்டாக ஆக்குறது, இல்லைனா அவுட் ஆஃப் ஷேப்பில் கொண்டு வரது. ஸ்ட்ரெச் வந்து இட்ஸ் அ கேப்பபிள் ஆஃப் பீயிங் மேட் லாங்கர். அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணுறது, இழுக்கிறது, லாங்கராக இழுத்து வைக்கிறது, ஆர் வைடாக without breaking it. Okay, that is called stretching something. So they are all fundamental principles of every animator should know. இது வந்து 12 principles of animation ஒன்று உண்டு. அதில் ரெண்டு பாயிண்ட் வந்து இந்த ஸ்குவாஷ் அண்ட் ஸ்ட்ரெச் வரும். It's a useful technique in giving your drawing more life and energy. ஸோ ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு drawing, ஒரு லைவ்லியாக ஒரு லைஃப் அதுக்கு கொடுக்கும். In animation, a squash is often used as anticipation for a broader action. Anticipation, expectation. ஒரு கேரக்டர் வந்து ஒரு எக்ஸ்பெக்டிவ் மூடில் இருக்குன்னா அதுக்கு வந்து யூ கேன் யூஸ் திஸ் ஸ்குவாஷ். ஓகே, த சேம் கேன் பி யூஸ்ட் இன் ஸ்டாட்டிக் ட்ராயிங்லேயும் யூஸ் பண்ணலாம்.
A stretched pose acts as a moment when the character is creating their broad action. தாண்டி போகிறது, மவுண்டன்லேருந்து மவுண்டன் தாண்டி போடுறது, ஓடுறது, அதுக்கெல்லாம் வந்து you can use stretch pose. While a squash is drawing suggests tension. Squash வரைகிறது வந்து to create tension in the character or tension to the audience. Draw thumbnail sketches. Thumbnail, it's a quick sketches, you all know. It's a rough sketches and can be useful in planning out for a character's pose. Enable you to consider different options for conveying an action. So simple quick sketch வரைகிறது தான் thumbnail drawings. இது வந்து ஒரு சிம்பிளாக இது whether this will work out or not அப்படின்னு சொல்லி ஃபாஸ்ட்டாக வரைகிறது தான் thumbnail sketches. கன்சிடர் silhouettes. Silhouettesனால் உங்களுக்கு தெரியும், ஃப்ரண்ட்டில் வந்து பிளாக்காக தெரியும், பின்னாடி வந்து ஒயிட்டாக இருக்கும், அதுதான் silhouettes. Imagine that you are drawing filled in with black so that you can see the silhouette is a great way to ensure delivers a clear read. Thinking in terms of silhouettes will also help you to become aware of what's important. Silhouettesல வரைஞ்சிங்கன்னா போஸ்க்கு என்ன இம்பார்ட்டன்ட்ன்றதும் நமக்கு நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும். Perhaps extending limbs வந்து arms, legs, அதெல்லாம் அதோட எக்ஸ்டென்ஷன், அதில் எக்ஸ்டெண்ட் எப்படி ஆகுறதெல்லாம் வந்து நீங்கள் silhouettesல ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அப்புறம் வந்து இட்ஸ் யுவர் கேரக்டர் ப்ரெசென்டிங் சம்திங் அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஆர் இஃப் ஸோ இட் ஷுட் பி அசென்டுவேட்டட் இன் த silhouette. It should be prominent in the silhouette. சில எக்ஸ்டெண்ட் உன் ஆர்ம்ஸ் லெக்ஸ்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுலாம் தெரியணும்னா அது silhouetteல நீங்கள் கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ராமினெண்ட்டாக மாற்றிக்கலாம். Giving a feel of weight. So weights have a powerful impact on how your characters move. Considering weight in a drawing can help to create a more believable feeling of motion. This could be shown that anything from the clothing, characters wearing to the posture, எல்லாமே it gives weight. If a character is holding something light, their posture is going to be effortless and the object may not be demand much of their attention. On the other hand, a figure carrying a heavy object may solely focus on holding it up, causing their body to contort into abnormal positions. Contortna bend, twist. ஸோ எப்போவுமே வந்து ஒரு அந்த கேரக்டருக்கு ஒரு வெயிட் கொடுக்கணும். ஏதாவது அவங்க கையில் வச்சுட்டு இருக்கிற மாதிரியோ சம்திங் ரோலிங்கோ ஒரு பெல்ட்டோ அந்த மாதிரி ஒரு வெயிட் ஆப்ஜெக்ட்ஸ் யூ ஹாவ் டு கிவ் இட் டு த கேரக்டர். கீப் இட் லூஸ். Quick sketches are a useful template for further work. Along with gesture drawing, sketching quickly and loosely will keep the focus on attitude and storytelling and stop you from getting too attached to any specific that you draw. So keep it loose ன்றது வந்து நீங்கள் வந்து sketching quickly and loosely அது வந்து will keep the focus on attitude of the character, storyயோட concept and stop you getting from attached to any specific play piece that you draw. Move from sketching to painting. இப்போ நீ வந்து குயிக் அந்த thumbnails தான் நம்ம பண்ணியிருப்போம். Then you have to go for painting the quick sketches. ஓகேவா? Then colors, curves and silhouettes all come together. Then you are adding color, அப்புறம் shapes. At this point it can be helpful to work out the silhouette while also considering other design elements such as straight versus curves. Finishing touches are added and mistakes ironed out. அதுக்கப்புறம் finally on a new ladder you can begin any additional details எதா போடணுமான்னு பார்க்கலாம். Refine the sketch, you can correct the sketch and you can give final changes to the character. Okay, push your idea, exaggerate your ideas to get the most out of your characters. For instance, taking a second pass of your initial drawing can be beneficial. When you think about what you want to draw, you sometimes have a clear picture as what the action looks like. So next one day, if you want to draw a character sitting down, you could very well draw them resting on a chair. That will get the point across. But how might you push it to tell a better story? So maybe they are bored and so the posture is sloughed. Sloughed is move. Okay. So அதெல்லாம் வந்து you can give in the final touch and they are resting the head in the hands. The addition of more exaggerated movements நீங்கள் லாஸ்ட்ல கொடுக்கலாம் and subtle acting can make for much more appealing to the character. So combine expression and body language. So visual shortcut allows artists to communicate what characters are thinking. We should also consider how the character is feeling. So visual clues such as facial expression and body language இதெல்லாம் வந்து gives the emotions of the character immediately. So a character வந்து ஒரு feeling confidentனா may stand with the soldier's back and the head feel high. So confident இருக்கிற person வந்து தலையை தூக்கிட்டு நிற்பாங்க.
timid character, ஒரு பயந்தாங்கோலி ஒரு character வந்து maybe crossing their arms அப்படி க்ளோஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, with the head hung low, head வந்து தொங்கிட்டு இருக்கிற மாதிரி. Tell a story. Putting a character in a situation tells us about that personality. Character design is much more than drawing just a pretty picture. ஸோ வந்து ப்ரிட்டி பிக்சர் வரையதில் யூஸ்ஃபுல் கிடையாது. கேரக்டர் டிசைன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. A character drawing could be picture perfect with no anatomical flaws and spot and proportion but still lack the charm of a character. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டாட்டிக்காக வரையாமல் அந்த கேரக்டரோட எக்ஸாக்ட் அதோட பாடி ஃப்ளாஸ், அதோட தோல்வி, டிஃபிகல்ட்டிஸ், அது என்ன திங்க் பண்ணுது, அதோட பர்சனாலிட்டிலாம் வரைகிறது வந்து இட்ஸ் குட். Drawing your character in varying circumstances will help the viewer to get to know them. How a character reacts to different situations reveals different aspects of the personality. What's your character like? How might that affect how they can themselves in different scenarios? So, இதெல்லாம் important. What your character or the circumstances and other situations and other personality and what is your character looks like, how it will affect themselves. So, இதெல்லாமே தெரிஞ்சு வச்சு you should go for character design instead of going for a pretty picture drawing a character. Okay, so these are some tips to know how to draw movements. What are the things you have to keep in mind when you go for movements? Thank you, students.